Hi friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து டிஃபன் கேட்ற சாம்பார் ரெசிபி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னா கல்யாண வீடுகள்ல கிடைக்கக்கூடிய அதே மணத்திலையும் ஹோட்டல்கள்ல கிடைக்கக்கூடிய அதே சுவையிலையும் டேஸ்ட்லயும் இருக்கும். வாங்க இந்த சாம்பார் நான் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு நான் துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் அளவு மெஷர்மென்ட் அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்து வந்துடுறேன். பருப்பு நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன். இதில் இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு இதோட சேர்த்து நான் வேக வச்சு இந்த குக்கரை மூடி ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் சாம்பார் வைக்க போகிறேன் நான். அதனால் நல்ல சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்தோடனே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் உடனே பொரிஞ்சிடும், அதனால வறுபட்டுரும். கடைசியாக சேர்த்துங்க. மசாலா காந்தாமல் வறுத்து எடுத்துக்கிறோம், அப்போ தான் சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். மிளகாய் வற்றல் 5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். அதான் ஒரு தக்காளி. அவ்வளோதான், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு. ஆயில் விட்டுக்கிறேன். இதில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதில் இந்த மசாலா பேஸ்ட்டை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நமக்கு சாம்பார் வந்து மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சாம்பார் வந்து திக்காக தான் இருக்கும். அதனால் நல்ல போதுமான அளவுக்கு நிறையவே தண்ணி நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மசாலா நம்ம அரைச்சி சேர்த்ததெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நம்ம டிஃபனுக்கு சாம்பார் வச்சோம்னா அதை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், புளி ஊற்றுனது நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. புளிக்கரைச்சல் சேர்க்கும் போதே தண்ணி போதுமான அளவுக்கு தாராளமாக சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நமக்கு சாம்பார் வந்து திக்காக தான் இருக்கும். இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிட்ட 1/2 கப் அளவு பருப்பு, அதை நான் இந்த சாம்பாரோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மணமாக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் மல்லி இலை தூவி சாம்பாரை நான் இப்போ இட்லியோட இதை இன்றைக்கி நான் பரிமாறி சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.